வணக்கம் மக்களே. திமுகவிற்கு விஜய் தன்னுடைய முதல் ஆப்பை வச்சுட்டார். என்னடா இப்படி பேசுகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி, KN நேரு இவர்களை கடந்த திமுக ஆட்சியில் பல முறை விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை பல்வேறு சம்மன்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. பல்வேறு கடிதங்களை திமுகவுடைய தலைவருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, முன்னாள் முதல்வருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் இதற்கு எதற்குமே ஒரு சரியான பதிலை அப்போது இருந்து அரசு கொடுக்கல. பட் தற்போது விஜய் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த அமலாக்கத்துறையுடைய ஆவணங்கள், மிகப்பெரிய ஒரு பண்டில் ஆஃப் ஆவணங்கள், பென்ட்ரைவ், CD, ஹார்ட் டிஸ்க்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பரிசீலித்த தாவேக அரசு KN நேரு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறைக்கு அனுப்பாமல் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்னடா கடிதம் அமலாக்கத்துறை அனுப்பிச்சிருக்கு, அமலாக்கத்துறைக்கு தானே தாவேக அரசு பதில் சொல்லணும், மாறாக ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. இதில் தான் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆப்பை விஜய் திமுகவுக்கு சொல்லியிருக்கார். மேலும் இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் இந்த சினிமா திரைப்பட பணிகளெல்லாம் ஈடுபட்டிருந்தார். இந்த ரெட் ஜெயின்ஸில் பல்வேறு படங்களையும் அவர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ரதீஷ் பேரையும் சேர்த்து விஜய் தரப்பில் சொல்லியிருப்பதாக செய்திகள் வருது. ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்கலை வரக்கூடிய காலங்களில் முன்னாள் திமுக அமைச்சர்கள் சந்திக்கக்கூடும், மீண்டும் சிறை செல்வதற்கு செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கு திமுக தரப்பை சுற்றி? அமலாக்கத்துறையின் கிடுக்குப்பிடி விசாரணையில் KN நேரு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அப்ரூவர்களாக கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கொண்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது அமலாக்கத்துறை KN நேருவையும் செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறேன்னு சொல்லி முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பென்ட்ரைவ், நிறைய பிரிண்ட் அவுட்ஸு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே CD எல்லாமே வச்சு அனுப்புகிறாங்க. பட் இதையெல்லாம் பரிசீலித்த விஜய் தலைமையிலான தாவேக அரசு அனுமதி கொடுக்குறாங்க. கேட்டது அமலாக்கத்துறை, அவங்களுக்கு தானே பதில் கொடுக்கணும். பட் மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுநருக்கு பதில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த KN நேரு, செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை, அவங்களுடைய இசைவை, அவங்களுடைய எங்களுக்கு எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லைங்கிறத ஒரு கடிதம் மூலமாக ஆளுநருக்கு கொடுத்துட்றாங்க, அர்லேக்கருக்கு அவருக்கு அனுப்பிச்சிட்றாங்க. ஏன் ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் சாசனத்தில் என்ன பிரிவு சொல்லுது அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி, KN நேரு போன்றவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் ஒரு முக்கிய துறையை கையாண்டவர்கள். மேலும் தற்போது இவங்க ரெண்டு பேருமே MLAக்களாக இருக்காங்க, மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க MLAக்களாக இருக்கலாம், இல்லை ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம். அவங்க விசாரிக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனலுடைய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்துடைய அரசியல் சாசனத்துடைய அத்தாரிட்டியாக, மையமாக இருந்து செயல்படக்கூடிய ஆளுநர் தான் அதற்கு அனுமதி கொடுக்கணும். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஆளுநருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆளுநர் இதில் இன்னமும் முடிவு எடுக்காமல் வைத்திருக்கார். ஸோ என்னை பொறுத்தவரை ஆளுநர் தரப்பிலிருந்து முடிவெடுத்து விட்டதாக செய்திகள் வருது நம்ம சோர்ஸ்ட்டை கேட்கும்போது. ஸோ ஆளுநருடைய தரப்பு மிக விரைவில் இவங்க பேரில் விசாரணை செய்யலாம், அதற்கு நாங்கள் அனுமதி தர்றோம் அப்படிங்கிற அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இந்த MLAக்களை நீங்கள் விசாரணை செய்யலாம். அதாவது KN நேரு, செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி எழுது. செந்தில் பாலாஜி கடந்த முறை விசாரணை செய்யப்படும் போது முன்னாள் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய குட்டு வைக்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றம் என்ன கேட்டது? உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு. ஏனென்றால் அவர் சிறையில் இருக்கும் வரை அமைச்சராகத்தான் இருந்தார். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு கிராம நிர்வாக அலுவலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு 2000 ரூபா லஞ்சம் வாங்குறாரு, இல்லை ஒரு பட்டா மாற்றுதலுக்கு ஒரு 10,000 ரூபா லஞ்சம் வாங்குறாருன்னா அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்ய என்ன பண்ணுவாங்க? உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை, அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிறகு அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடக்கும். ஸோ அதையெல்லாம் நீதிமன்ற விசாரணையெல்லாம் கடந்து தான் அவருக்கு பின்னர் பணி செய்ய வாய்ப்பு வழங்கணும். ஆனால் ஒரு துறையுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர், மின்சாரத்துறையுடைய மந்திரியாகவும் இருந்த செந்தில் பாலாஜி, கலால் துறையுடைய மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சராகத்தான் இருந்தார். இதற்கு தான் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் அவர் அமைச்சராகத்தான் இருந்தார்.
ஜாமீன் கேட்கும்போது தான் உச்சநீதிமன்றம் அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்தது. ஒன்று அமைச்சராரு, இல்லைன்னா ஜாமீன் கேளு, ஏதாவது ஒன்று தான். ஜாமீன் வேணும்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும். ஸோ இப்படி ஒரு கிடுக்குப்பிடியை போட்டதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் இந்த அளவுக்கு திமுக தலைமை அவரை அந்த அமைச்சர் பொறுப்பிலே வைத்திருந்தது அப்படின்றால், மிகப்பெரிய ஊழல்களை செய்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி. ஸோ செந்தில் பாலாஜி மூலமாக மிகப்பெரிய பண பரிவர்த்தனை திமுக குடும்பத்திற்கு நடந்திருக்கு. ஸோ செந்தில் பாலாஜியை நம்ம கோபப்படுத்த வேண்டாம், அவர் நம்ம கட்சி சார்ந்தவர், நம்மளே ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திமுக தலைமை அவரை கடைசி வரை அமைச்சர் பதவியில் வைத்திருந்து அழகு பார்த்தது. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ. ஸோ இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டால், அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அப்ரூவராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய அவருக்கென்று ஒரு டீமை வைத்திருக்கிறார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்லாம். ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்களில் இந்த கழக கட்சிகளால், அதாவது இந்த திமுக அதிமுக கட்சிகளால் மீண்டும் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது ஒரு குதிரை கொம்பை போன்ற விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி தரப்புக்கும் போயிருக்கு. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து விஜய் தரப்புக்கு தூது விடப்பட்டது. ஆனால் விஜய் தரப்பு இதை அப்பட்டமாக அப்படி நிராகரிச்சிட்டாங்க. அவர் அப்படியே இந்த சைட்லேருந்து எந்த தொடர்பும் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜி ஒரு கடுமையான விரக்தியில் இருக்கார். மிக விரைவில் அவர் பாஜகவில் சென்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் தாவேகா அவரை கண்டிப்பாக சேர்க்க மாட்டார்கள், அதிமுகவில் வாய்ப்பே இல்லை. அவர் செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் பாஜக. ஸோ பாஜகவில் அவர் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக விரைவில் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேருவை காப்பாற்ற திமுக தரப்பு மிகப்பெரிய பிரயத்தனம் செஞ்சிகிட்டு இருக்கு. பட் அது எந்த விதத்தில் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு கிடைத்த தகவல்கள் என்னென்னா, செந்தில் பாலாஜி மிக விரைவில் பாஜகவில் இணைகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.